என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதாங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதாங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மோட்டிவேஷன் தான். ஸோ எதையும் நினைச்சு யோசிச்சு உங்களோட சக்சஸை நீங்க தள்ளி போட்டுறாதீங்க. உங்க சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்க தோல்விக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். அதனால நீங்க மைண்ட்ல எதாவது எடுத்துக்காத வரைக்கும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுக்கடுத்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ வாட்ஸ்அப் பார்க்குறப்போ நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு சடன் ரிப்ளை ஆஃபீஸ்ல இருந்து அகாடமில இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது இல்லாம நம்ம புதுசா 2 சேனல் ஓபன் பண்ண போறோம். அந்த 2 சேனலுக்கான இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். பட் அந்த சேனல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். பட் ப்ராசஸ் போகணும், அவ்வளவுதான். இப்போ இதுல 74 வீடியோ வந்திருக்கும். ஒரு 100 நாள் முன்னாடி இதை நான் ஸ்டார்ட் பண்றப்போ 150 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்போ கொண்டு போறோம்னு சொன்னோம். பட் இன்னும் கண்டினியூ ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு நாள்ல ஒரு ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் சேனல். ஸோ நம்ம சேனல்ல அடுத்து நான் கொண்டு போகக்கூடிய விஷயம், இப்போ ஆகஸ்ட் 16ல இருந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு வர போறோம். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் 2.0. ஆல்ரெடி எண்ணும் எழுத்தும் ஒரு டெஸ்ட் வச்சிருப்போம். இது எண்ணும் எழுத்தும் 2.0. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே 125 கொஸ்டின் கொடுக்க போறோம். இதுல 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட் கொடுத்துருவோம் சீக்கிரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ல இருந்து கண்டினியூஸா செப்டம்பர் 6 வரை உங்களுக்கு வந்து ஒரு 21 டெஸ்ட் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்ண போறோம். இது கரெக்டா குரூப்ல காலையில கொஸ்டின் வந்துடும், மதியத்துக்குள்ள டெஸ்ட்டை முடிச்சிடணும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் இதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா எக்ஸாம் முன்னாடியுமே அப்டேட் இருக்கும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்கமிங் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் சேலஞ்ச். ஒரு சேனல் வந்து 1 இயர் சேலஞ்ச். இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து 2. சரிங்களா? 2 சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆகஸ்ட் 15ல அதுக்கான அப்டேட் கொடுத்துருவேன். இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ 2 சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் சேனல் கொஞ்சம் ஃப்ளோ உங்களுக்கு வந்து டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்பப்போ PYQ அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சேனல் உங்களுக்கு அடுத்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல நீங்க நிறைய டேட்டா கத்துக்கலாம். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒன்லி சமச்சீர் புக். ஸோ இது நான் இப்போ பண்ணியிருக்க பிளான். இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கீழே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதாவது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த 2ல எதை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறது, ஏன்னா ஒரே டைம்ல 2ஐயும் ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். பட் இந்த பாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 60 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 60 × 1 hour. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 hours. ஏன்னா இதை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதுல அப்டேட் இருக்காது. 60 வீடியோ தான். இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாலிட்டி வேணா அதில் பாத்துக்கலாம் ஃபுல்லாவே. பிளஸ் இது கூட ஒரு 40 PYQ. டோட்டலா 100. அவ்வளவுதான். 100 வீடியோஸ். இந்த 100 வீடியோஸ் முடிச்சோம்னா பாலிட்டியோட சேனல் கம்ப்ளீட்டட். ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது எப்படியும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 வரை போகும். டிசம்பர் 2025 வரை கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம் அதுல. சரிங்களா? 300 வீடியோஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து சயின்ஸ். இது எல்லாமே 6ல இருந்து 12வது புக்ஸ் வரை லைன் பை லைனா எடுத்துட்டு புக் பேக்குக்கும் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது 2 தான் இப்போ நான் பண்ணியிருக்க பிளான். ஸோ இதுல எது உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்தா கூட எனக்கு குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள பாலிட்டி சேனல் கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வாரத்துல 3 வீடியோ வரலாம், 4 வீடியோ வரலாம். ஒரு வாரம் இப்போ கால் ஃபார்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இருந்தா வாரத்துல 6 நாளும் வீடியோ வரலாம். பட் கன்சிஸ்டன்சி இருக்கும். வாரத்துல ஒரு வீடியோ வந்தா கூட உங்களுக்கு 300 வீடியோ 2025க்குள்ள கம்ப்ளீட் பண்றதா இதோட டார்கெட். சரிங்களா? ஸோ எப்பயுமே அப்படிதான் பிளான் வந்து ஒரு மிஷன் அண்ட் ஒரு விஷன் இருக்கணும்ல. ஸோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலிட்டி மேக்ஸ் சேனலை கம்ப்ளீட் பண்ணணும். அது இந்த மந்த் எண்டு அதிகபட்சமா உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 10க்குள்ள முடிச்சிருவேன் ஃபுல்லா மேக்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போற 2 விஷயத்துல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன் 1 இயர் சேலஞ்ச். இது கண்டினியூஸா வந்து அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 6 to 12 புக்கை தெளிவா முடிச்சிருவேன்.
ஒருவேளை புக்கே மாறினாலும் டேட்டா மாற போறது இல்லை, சரிங்களா? அந்த டேட்டாவோட அப்டேட்டை மட்டும் அடுத்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இதை நம்ம தெளிவாக முடிக்கும் போதே இதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின வேற கோர்ஸ் பற்றி டீடைல்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும்பா. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு தனியாக ஐடியா சொல்கிறேன். பட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15 நியூ 2 சேனலை அப்டேட் பண்ணுறோம். இந்த 2 சேனலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய அப்டேட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெலிகிராம்ல போடுற குவிஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை மீம்ஸாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்காக பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது நடக்கணும்னு இருக்கோ நடக்கும். பட் அதை நடக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட தாட் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் இது மட்டும் தான் நம்மளை கொண்டு போய் நம்ம போக வேண்டிய சக்சஸை எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க நெகட்டிவ் எடுத்துக்கிற சக்சஸ் ஆவீங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால நெகட்டிவ் முடிஞ்ச வரை ஒமிட் பண்ணி பாசிட்டிவ் வைப்போட போங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி ஹாய் எவ்ரிவன். திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டே நம்பர் 75. 74 வரை பார்க்காதவங்க 74 வரை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு ஃபேக்ட். எல்லார் லைஃப்லையுமே இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சில பேருக்கு தெரிஞ்சு நடக்கும், சில பேருக்கு தெரியாமல் நடக்கும். ஒருவருடைய சோம்பேறித்தனமே மற்றொருவருடைய மூலதனம், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டே டு டே லைஃப்ல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். உன்னுடைய அவசரம் மற்றொருக்கு நீ விட்டு தரும் அரியாசனம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. எல்லார் லைஃப்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றது, நீங்க இந்த ஷார்ட்கட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தேடி ரீல்ஸ்லயோ ஏதோ ஒன்றுல போறீங்க. பட் அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. அது நம்ம சோம்பேறித்தனம். ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ஆகுதுன்னா அதுக்கு நீங்க 10 நிமிஷம் செலவு பண்ணாம 30 செகண்ட்ல அதை கத்துக்கணும், இல்ல 1 நிமிஷத்துல அதை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் அதை கொடுக்குறவங்களுடைய மூலதனமா இருக்கு, சரிங்களா? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு 1/2 hour ஆகுது. அதை நம்ம ஆர்டர் பண்ணா கடையில இருந்து வந்துருது. அது சமைக்க முடியாம தான் ஹோட்டல் உருவாச்சு. ஹோட்டல்ல இருந்து இப்போ ஸ்விக்கி எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரது ஓகே. ஸோ நமக்கான லைஃப்பை நம்ம இப்போ வாழ போறோம், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு விட்டு தர மூலதனமே என்னன்னா உங்களோட சோம்பேறித்தனம் மட்டும்தான். இது 100% உண்மை. இது எல்லா ஃபீல்ட்லயும் செட் ஆகும். இப்போவும் நீங்க பண்ற விஷயம் ஷார்ட்கட்டு, நான் ஒரு விஷயத்தை வந்து வேகமா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் 2வது பாயிண்டா சொல்லியிருக்கேன். உங்களுடைய அவசரம் தான் மற்றொருவருக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய அரியாசனம். அரியாசனம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். நீங்க படுற ஒரு அவசரத்திலையும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அவசரத்தை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை பிரிங்க. எக்ஸாம் படிக்கிறதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க இப்பதான் புதுசா படிக்க வருவோம், சரிங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸா படிச்சிருப்பாங்க. இப்போ கால்ஃபார் வந்துருச்சு, ஒரு எக்ஸாம் கால்ஃபார் வருதுன்னா இந்த ஒரு 3 மாசத்துல இருந்து, அதாவது ஒரு 50 நாள்ல இருந்து 90 நாள் வச்சுக்கோங்களேன். இந்த 90 நாள்ல குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படின்னா ஆல்ரெடி படிச்சவங்களால ரிவிஷன் பண்ண முடியும். எதுவும் கேப்ல விட்டுருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும் பெர்ஃபெக்டா. அதுதான் இந்த 90 நாள் டைம். 50 to 90 நாள். நீங்க படுற அவசரம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 90 நாள்ல நம்ம எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணோம், ஏதோ ஒரு அகாடமில, என்னடா அகாடமி வச்சுட்டு நம்மளே இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி. நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, 90 நாள்ல பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கணும். ஒன்லி அந்த சிலபஸை பத்தின அவுட்லைனா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 1. 2வது தேவையில்லாத நோட்ஸை தேடி போறது. நம்ம இந்த நோட்ஸ் வாங்கி படிச்சா நல்லா இருக்குமா, இந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சா நல்லா இருக்குமா. ஒரு சில கேட்டகரி மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே 5 வருஷமா மாறின ஸ்கூல் புக்கை ஃபுல்லா சேர்த்து பல்கா கொடுத்துருப்பாங்க. ஒன்று அதை வாங்கி நம்ம நிறைய படிக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை அப்படின்னா சில பேர் 10 பேப்பர்ல மெட்டீரியல் முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் படிச்சா போதும்னு நினைக்கிறோம். இது 2 விட்டுட்டு எப்போ நான் ஸ்கூல் புக்கை படிக்கிறேன் அப்படின்னு நீங்க அவசரப்படாம தொடங்குறீங்களோ கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சோர்ஸே கிடையாதுமா. இதுதான் ரியாலிட்டி. அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு போட்டியில கலந்துக்கிற போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம டேலி பண்ணணும்னு பாருங்க. நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸா மாறலாம், அதுக்கான டைமை கொடுக்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல 1வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு படிக்கிறீங்க, காலேஜ் 4 வருஷம் படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தை நீங்க படிப்புக்கு மட்டுமே செலவு பண்றீங்க. மினிமம் நான் 12+3 சொல்றேன். சில பேர் மாஸ்டர் டிகிரி முடிக்கிறீங்க, டாக்டரேட் பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. 20 வருஷம் வரைக்கும் படிக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு 10-15 வருஷம் படிச்சதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு காலம் செலவு? 15 வருஷம். இந்த 15 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு வருஷம் எடுத்துக்கலாமே. இந்த 15 வருஷம் வந்து இன்னும் இருக்கக்கூடிய உங்களோட 50 வருஷ வாழ்க்கைக்கு மூலதனமான கிடையாது. இந்த 15 வருஷம் உங்களுக்கு பேஸ், அவ்வளவுதான்.
பட் இதுக்கப்புறம் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு 50 வருஷ வாழ்க்கை. இப்போ நீங்க 25 வயசுல நீங்க உள்ள போறீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னொரு 40 வருஷமாவது நம்ம இதை நம்பிதான் இருக்க போறோம். அப்போ அந்த 40 வருஷத்துக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணா, டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் புக்கை 6 to 12 பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா கான்செப்டுவலா கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு ஷார்ட்டா கத்துக்கிறேன், கீ நோட்ஸ் வாங்கி படிக்கிறேன், போன வருஷம் இதுதான் கேட்டிருக்காங்க அப்ப இதுதான் கேட்பாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. கத்துக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கான டைமை ஃபர்ஸ்ட் கொடுங்க. 1 year, அட்லீஸ்ட் 1 year எடுத்துக்கோங்க. 1 yearல நீங்க அழகா 6 to 12 ஸ்கூல் புக்கை தெளிவா முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அடுத்து குரூப் 2 இருக்கட்டும், இல்ல குரூப் 1 இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஒரு டைம் 6 to 12 முடிச்சு நீங்க நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த 3 month 4 month கோர்ஸ்ல உங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் கேப் விட்டுங்களோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம படிக்கிறது புரியலையோ அந்த இடத்த நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த பேஸை போடாம நீங்க எங்க போய் படிச்சாலும் வேஸ்ட் தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ அடுத்து கொண்டு வர்றது சமச்சீர் புக் வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ண போறேன். அதுல 6 to 12 வரை புக்கை தான் ஃபுல்லா கொடுக்க போறேன், லைன் பை லைனா. நீங்க புக்கை கையில் எடுத்து வச்சு அப்படியே ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூட, பட் தமிழ் மீடியம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேமா. எனக்கு தமிழ் மீடியத்துல தான் முதல்ல கம்ப்ளீட் பண்ண போறேன். ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் சொல்றேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை கையில வச்சுட்டு 6 to 12 புக்கை முதல்ல ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டா போவோம். 6 to 12 ஹிஸ்ட்ரி 10 வரை முடிப்போம், அடுத்து 11 12 தனியா முடிக்கலாம். ஆனா 6 to 12 1 year சேலஞ்ச் 1 yearல முடிச்சு தர போறேன். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த குரூப் 4 குரூப் 2 குரூப் 1க்கு உங்களுக்கு அதுவே போதும். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே உள்ள விஷயம். பட் சில பேர் நான் சொன்னவனே புரிஞ்சுப்பீங்க, சில பேர் 2 எக்ஸாம் எழுதிட்டு அனுபவப்பட்டு புரிஞ்சுப்பீங்க. ஸோ புரிஞ்சிருச்சான்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் வித் இன்ஜினியர் தங்கமுத்து மாதிரி சமச்சீர் புக் வித் இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து. சரிங்களா? ஸோ அதை நீங்க பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லமா. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு பாடம் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பாடம் 2வது பாடம் படிக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே சூப்பர், விட்டுருங்க. 3வது பாடம் போறீங்க, எனக்கு புரியல, அப்ப அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ எடுத்துக்கோங்க. பட் அதுக்காக போயிட்டு வெளியே அதுக்குன்னு தனியாக ஒரு மணியை செலவு பண்ணி டைமை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் கொடுக்க போறேன் சமச்சீர் புக்கையுமே. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போற டாபிக் பவர் அண்ட் இண்டிசஸ். பவர் அண்ட் இண்டிசஸ், சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். இந்த 2 டாபிக்குமே ஆக்சுவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எஸ்எஸ்சி ரயில்வேல அதிகமா கேட்பாங்க, டிஎன்பிசிலையும் முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பவர் அண்ட் இண்டிசஸ். பவர்னா என்னன்னா அடுக்கு, இண்டிசஸ் அப்படின்னாலும் அடுக்கு தான். சரிங்களா? அதாவது அடுக்கு மற்றும் அடிமானம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்போ பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னா, பவர் அப்படின்னா அடுக்கு, இண்டிஸ்னாலும் அடுக்கு. ஆக்சுவலா இது என்ன சொல்லணும்னா பேஸ் அண்ட் இண்டிஸ் அப்படின்னு சொல்லணும். பட் டாபிக் பேர் ஆக்சுவலா பவர் அண்ட் இண்டிஸ், அதனால அப்படியே கொடுத்துருக்கேன். மீனிங் வந்து பவர்னாலும் அடுக்கு தான், எக்ஸ்பொனன்ஷியல்னாலும் அடுக்கு தான், தென் இண்டிஸ்னாலும் அடுக்கு தான். பவர் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னா அடிமானம். சிம்பிளா இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஏ பவர் எம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கீழே இருக்கிறதுக்கு பேர் பேஸ், இது அடிமானம், மேல இருக்கிறதுக்கு பேர் அடுக்கு. இப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆன்சர் 16ன்னு தெரியும். இதுல இந்த 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 தான் பேஸ், அடிமானம். மேல இருக்கிற பவர் இருக்கு பாத்தீங்களா, இது பவர் ஆர் இண்டிஸ் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். இதை அடுக்குன்னு சொல்லுவோம். ஒரு லெட்டரை, அதாவது ஒரு நம்பரை நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா அதுல எது பேஸ் எது பவர்ன்னு தெரியணும். அதான் பேசிக். முதல் இதை பத்தி நம்ம படிக்கக்கூடிய விஷயம் தான் பவர் அண்ட் இண்டிசஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, 4 × 4 × 4. இதை நம்ம எப்படி எழுதலாம் ஷார்ட்டானா 4 பவர் 3, 3 டைம் 4 இருக்குல்ல. ஸோ இதுதான் பவர் அண்ட் இண்டிஸ், பேஸ் அண்ட் இண்டிஸ். ஆக்சுவலா இதுதான் பவர் அண்ட் இண்டிஸ் சொல்லுவோம். இப்போ 5 × 5 × 5 × 5 4 டைம் இருக்கு. இவ்வளவு பெரிய லெட்டர் நம்ம ஷார்ட், இவ்வளவு பெரிய சீரீஸை நம்ம ஷார்ட்டா 5^4 சொல்லலாமா? இங்கே தான் பவர் அண்ட் இண்டிஸ் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்னா ஒன்றும் இல்லை, பவர் அண்ட் இண்டிஸோட இன்னொரு ஃபார்ம். இப்போ ஏ பவர் என் அப்படின்னு சொல்றோம்ல, அதை ஏ பவர் 1/n அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்துடும். 1/க்கு கீழே வர்றதுதான் ரூட், வேற ஒண்ணுமே இல்லை. 1/a பவர் என்னன்னா பவர் அண்ட் இண்டிஸ், ஏ பவர் 1/n சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். ஏ பவர் 1/n என்ன மீனிங்னா ரூட் ஆஃப் n உள்ள a, அதாவது nth ரூட் ஆஃப் a அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொன்னோம்னா nth ரூட் ஆஃப் a. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ a ஸ்கொயர் நல்லா பாத்துக்கோங்க, இது சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். a ஸ்கொயர் a பவர் 1/2, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, a ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் a × a, இதுக்கு பேர் தான் a ஸ்கொயர். a பவர் 1/2னா ரூட் ஆஃப் a அர்த்தம், அவ்வளவுதான் லாஜிக். இதை முதல் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சர்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் மீனிங் எழுதிக்கோங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, ரூட்டுக்குள்ள, இந்த நம்பருக்கு பேரு ரேடிக்கல் ஆர் ரேடிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே அந்த ரூட், nth ரூட், என்ன ரூட்னு சொல்லுவாங்க, அந்த ரூட்டுக்கு பேரு சர்ட்ஸ். சரிங்களா? சர்ட் அப்படிங்கிறது ரூட்டுக்கு பேரு, ரேடிக்கல் ஆர் ரேடிகண்ட் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு பேரு. இப்போ 3, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 8 இப்படி எடுத்துக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னா என்ன ஆன்சர் 2. ஏன்னா இந்த கியூப் ரூட் ஆஃப் 8 நம்ம எப்படி எழுதுவோம்,
2 பவர் 3 எழுதுவோமா? 8னா 2 இன்டு 2 இன்டு 2 ஹோல் பவர் 1/3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் 2. இந்த கொஸ்டின்ல இந்த 3 அப்படிங்கிறது தான் ரேடிக்கல், 8 அப்படிங்கிறது தான் சர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ட் அண்ட் ரேடிக்கல்ஸ் மீனிங் முதல் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபார்முலாவா படிக்காம அதோடைய கான்செப்சுவல் ஃபார்மா படிச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம எப்படி நியூமெரிக்கலா பார்க்க போறோம், ஒவ்வொரு ஃபார்முலாவே நியூமெரிக்கலா காமிக்க போறேன். நியூமெரிக்கல் முடிச்சுட்டு ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. a பவர் m a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இது லெட்டர்ல இருக்கிறதுனால சில பேருக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியாது. ஆக்சுவலா இந்த பேஸை பாருங்க, கீழே இருக்க a இங்கேயே a இருக்கா, அதாவது 3 பவர் 2 ஓகேவா, பிளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு இன்டூ, அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம டீகோட் பண்றோம். இன்டூ 3 பவர் 5 இருக்குன்னு வைங்களேன். இப்ப பாருங்க, கீழே இருக்க ரெண்டு ஒரே நம்பரா இருந்து மேல பவர் வேற வேறையா இருந்து நடுவுல மல்டிபிளிகேஷன் இருந்தா அதான் அந்த ஃபார்மட். இப்ப கீழே இங்கேயும் 3 இங்கேயும் 3யா, பவர் வேற வேற, பட் என்ன இருக்கீங்க மல்டிபிளிகேஷன். ஸோ இதோட ஆன்சர் இஸ் 3 பவர் 7. 2 + 5 7 தானே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சம் சால்வ் பண்றப்போ இந்த மாதிரி மாடல் வரும். அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்தா நான் பவரை கூட்டுவேன். அப்ப நமக்கு தெரியணும் இன்ட்டு வந்து ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருந்தா பவரை கூட்டணும்ன்றது ஒரு ரூல். அப்படியே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை படிக்கும்போது ரூலா படிச்சிருங்க. அப்போ 3 பவர் 7 கொடுத்தா நான் எப்படியெல்லாம் அதை பிரிக்கலாம் யோசிச்சு பாருங்க. 3 பவர் 3 3 பவர் 4 பிரிக்கலாம், 3 பவர் 2 3 பவர் 5 பிரிக்கலாம். இந்த 7 எப்படி கூட்டினாலும் ஆன்சர் வருமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம்ல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் பேஸா. அப்போதான் நம்ம ஒரு கொஸ்டின்ல இப்ப சால்வ் பண்ணும்போது ஒரு 9 கேன்சல் பண்ணணும்னு வைங்களேன். 3 ஸ்கொயர்னா 9, அப்போ 3 பவர் 2 3 பவர் 5 பிரிச்சு அந்த 9 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ நம்ம ஏன் 3 பவர் 2 அங்க பிரிச்சோம்னா இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியணும். மேல இருக்க பவரை கூட்டினா இந்த ஆன்சர் கிடைக்கும். திரும்ப இந்த ஆன்சரை நம்ம இப்படி என்ன பண்ணலாம், 2 பவரா பிரிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க, ஒருவேளை 3 நம்பர் இந்த மாதிரி இருந்தா கூட, இப்போ எக்ஸாம்பிள் 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4 இந்த மாதிரி 3 நம்பர் இருந்தாலும் 3 பவர் 2 + 3 5 5 + 4 9 இப்படி எழுதினால் சரி. இது ரெண்டாவது ரூல். ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 2 அப்படின்னு போட்டு எழுதிட்டே வாங்க. ரூல் நம்பர் 3 என்னன்னு பாருங்க. அதாவது 3 பவர் 2 இன்டூ 4 பவர் 3 4 பவர் 2 3 இல்ல இன்டூ 5 பவர் 2. இதுக்கும் போன ரூலுக்கு என்ன வித்தியாசம் புரியுதா? இங்க கீழே இருக்க பேஸ் எல்லாமே மாறி இருக்கு, ஆனா பவரை பாருங்க, பவர் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. அப்போ பவர் ஒரே மாதிரி இருந்து பேஸ் மாறி இருந்தா ஜென்ரலா என்ன பண்ணிடுறீங்கன்னா 3 × 4 எவ்வளோ 12 12 5 60 மூணையும் பெருக்கிட்டு பவர்ல 2ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். இது ரூல் நம்பர் 3. நான் இப்போ இடம் இல்லாதனால சைட்ல எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எழுதும் போது ஒரு ரூல் எழுதுங்க, ஒரு ரூலுக்கு எக்ஸாம்பிள் கீழே எழுதிக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எழுதுங்க. இப்போ 5 2 ரெண்டையும் கூட்டி 7 போட்டோம்னா இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம பிரிச்சா 3 பவர் 3 3 பவர் 4ன்னு பிரிக்கலாமா? பிரிக்கலாமே, தப்பு இல்லைல்ல. ஏன்னா 3 4 கூட்டினாலும் நமக்கு 7 தானே, 5 2 கூட்டினாலும் 7 தான், 6 1 கூட்டினாலும் 7 தான். அப்ப நம்ம பிரிக்கிறது தப்பு கிடையாதுல்ல, அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்ப இது பாருங்க, நாலாவது ரூல் a பவர் m a பவர் n. அதாவது பேஸ் ரெண்டுமே ஈக்குவல், பவர் மாறி இருக்கு பட் டிவிஷன்ல. இப்ப பாருங்க 6 பவர் எடுத்துக்கலாமா, 6 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 2 இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் அதை என்ன பண்ண போறேன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா 6 பவர் 3 இங்க 6 பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தா 6 காமனா எடுத்துட்டு, ரெண்டுலயுமே 6 தானே இருக்கு, மேல பவர்ல 3 - 2 அப்படின்னு எடுக்கலாம். அதாவது 6 பவர் 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 6 பவர் 3 6 பவர் 2 போட்டோம்னா 6 பவர் 1 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இப்ப a பவர் m டிவைடட் பை b பவர் m இஸ் ஈக்குவல் டு a பை b ஹோல் பவர் m அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? 6 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் 2 இது எடுத்துக்கோங்களேன், இல்ல 3 பவர் 3 கூட எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணலாம்னா 6 பை 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். 6 பை 3 கேன்சல் பண்ணா எவ்வளோ 2. சரிங்களா? அப்ப 2 பவர் 3 ஆன்சர் 8. இந்த ரெண்டையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்து பவர் வேற வேறையா இருந்தா பவரை கழிச்சுக்கலாம். டிவிஷன்ல பேஸே வேற வேறையா இருந்து பவர் ஒரே மாதிரி இருந்தா மொத்தமா டிவைட் பண்ணி பவர்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது ரூல் முடிச்சிட்டோமா? 6வது ரூல், ரூல் நம்பர் 6 பாருங்க. a பவர் மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 1 பை a பவர் m. இது எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ ஜென்ரலா 2 பவர் 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாஜிக் 8ன்னு போட்டுருவோம். இதே இடத்துல 2 பவர் -3 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
2 பவர் -3 அப்படின்னா இதோட வேல்யூ 1/2 பவர் 3. 1/2 பவர் 3 அப்படின்னா 1/8 அப்படின்னு அர்த்தம் இருக்கா? ஸோ இந்த மீனிங் உங்களுக்கு புரியணும். அதாவது மேல மைனஸ் வந்தா பவர்ல அந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்து எழுதிடுவோம். அதுதான் இந்த ரூல். a பவர் -m அப்படின்னா 1/a பவர் m அப்படின்னு எழுத முடியும். இது ரூல் நம்பர் 6. ஒரு ரூலை எழுதி எக்ஸாம்பிள் எழுதி வைங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் பாக்குறதுக்கு அட்வான்ஸா இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப பேசிக் தான். 4 டைம் எழுதுனீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா இந்த ரூல் உள்ள யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, a பவர் m ஹோல் பவர் n அப்படி கொண்டு வந்தா இப்போ 2 பவர் 3ன்னு வருது. ஹோல் பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம 2 பவர் 3 into 2 ஜெனரல் எழுதிக்கலாம். இங்க கூட்டிடக்கூடாது பவரை. அப்ப 2 பவர் 6 இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இது 7வது ரூல். a பவர் m ஹோல் பவர் n. அப்ப a பவர் mn. இது mn பெருக்கி எழுதியிருக்கோம். இது ரூல் நம்பர் 6. சரிங்களா? தென் ரூல் நம்பர் 7 வரிசை எழுதிட்டே வாங்க. ரூல் நம்பர் 8 பாத்தீங்கன்னா அதே லாஜிக் தான். இப்ப பாருங்க, 2 பவர் 3 ஹோல் பவர் 2 ஹோல் பவர் 4 இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3 into 2 into 4. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல பிளஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பவருக்கு மேல பவர் வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணக்கூடாது, இன்டூ பண்ணணும். அப்ப 3 into 2 6, 6 4s are 24. அப்ப இதோட ஆன்சர் 2 பவர் 6 4s are 6 24. இது ரூல் நம்பர் 8. இப்போ இந்த ரூல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல நான் எழுதின பேஜ் அப்படியே உங்களுக்கு நான் இதுல இருந்து எடுத்து டெலகிராம்ல போட்டுறேன். இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அப்படியே நான் எழுதின பிடிஎஃப் அப்படியே அதில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. a பவர் 1/m. இப்போ a பவர் 1/m அப்படின்னா ரூட் ஆஃப், இப்போ நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா? அதாவது நம்மளுக்கு என்ன சொன்னேன், 2 பவர் இப்போ 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு அர்த்தம். இதுதான் கீழே இருக்க வேல்யூ தான் ரூட்டோட வேல்யூ. பவர்ல டினாமினேட்டர்ல வர்றதுதான் ரூட்டோட வேல்யூ. அப்போ a பவர் 1/mனா இந்த m தான் ரூட். அப்போ m ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ள வருது என்னது? a. சரிங்களா? அப்படியே பவர் அண்ட் இண்டிசஸ் முடிஞ்சு சாட்ஸ் அண்ட் ரேடிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லா ஒரே கான்செப்ட். என்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான். பவர்னா a பவர் n, சாட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்னா a பவர் 1/n. அவ்வளவுதான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், nth ரூட் ஆஃப் ஏன்னு சொல்ல போறோம். பெருசா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனித்தனியா படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன ரூட்டை பத்தி நிறைய படிச்சாச்சு. போன வீடியோல ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, கண்டினியூஸ் ரூட்னா என்ன, ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இந்த ரூட் ஏன் வருது அப்படின்னா பவரோட ஒரு இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூட். பவர்ல வேல்யூ வந்து ஹோல் நம்பரா வந்தா அதுக்கு பேர் பவர். பவர்ல ஃபிராக்ஷன்ல வந்தா அது ரூட். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். அதான் சாட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த கொஸ்டின் நல்லா புரியணும். இப்போ m ரூட் ஆஃப் a ஹோல் பவர் m. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/mன்னு மாத்துவோமா இந்த பவர் வேல்யூவை? இங்க ஆல்ரெடி பவர்ல m இருக்கு. இந்த ரூட்னா என்னது? 1/m. நம்ம எப்பயுமே பவரோட பவர் என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். பட் இங்க டிவிஷன்ல வரதுனால என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணா a பவர் 1ன்னு வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போ 3 பவர் 4, அதாவது 4th ரூட் ஆஃப் 3 பவர் 4. இது இப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ 3 பவர் 4னா என்ன நமக்கு ஆன்சர்? 3 3 9, 9 3 27, 27 3 81. உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குயா. 4th ரூட் ஆஃப் 81 இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த கொஸ்டினை இந்த ஃபார்முக்கு முதல்ல மாற்ற தெரியணும் உங்களுக்கு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 3 பவர்ல 4 இருக்கு, 1/4 இருக்குல்ல. 4th ரூட்னா 1/4 தானே. ரெண்டும் கேன்சல் ஆனா ஆன்சர் 3. இந்த கொஸ்டினா இப்போ நான் பார்த்தேன்னா இதை பார்த்த உடனே ஆன்சர் 3ன்னு எழுதிடுவேன். ஏன் எழுதுனேன்னா இந்த ஸ்டெப் எனக்கு தெரியும். இதை தான் நீங்க கத்துக்கணும்னு சொல்றேன். இப்போ நான் இதை 81 பார்த்தா 3 எழுதுங்க, இதான் ஷார்ட் கட்டு. இங்க 4 இருந்தா இதே 16 பார்த்தா 2ன்னு எழுதுங்க, சொல்லிட்டு போயிடலாம். பட் ஏன் எழுதுறோம்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் 81 இருக்குன்னா 81 நம்ம எப்படி பவர்ல மாத்தலாம்னு யோசிக்கணும். சரிங்களா? 3 பவர் 4 தான் 81. அப்போ இங்க என்ன ரூட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கியூப் ரூட். ஒரு வேலை இந்த இடத்துல கியூப் ரூட் இருக்குன்னு வைங்களேன். உள்ள 27 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன்? இந்த இதுக்கோட ஆன்சர் 3 பார்த்தோன்னே சொல்லலாம். என்ன ரீசன்? 27 அப்படின்னா 3 பவர் 3ன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 கேன்சல் ஆனா 3 வந்துடும்ல. அதே இப்ப கியூப் ரூட் ஆஃப் இல்ல 4th ரூட் ஆஃப் 64 இருக்குன்னு வைங்களேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு யோசிங்க. 64. இதுக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கா? இத என்ன எழுதலாம்? 4 4 நாளா 16, 16 நாளா 64. அப்போ 4th ரூட் ஆஃப் 4 பவர் 3. அப்போ இதோட ஆன்சர் 4 பவர் 3/4 இப்படி வரும். இந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு வரணும்னா இந்த பேஸ் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் சம் இருக்கு. இப்போ 25 சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்ல மெத்தட், நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 1 a பவர் 1 வருது இல்லையா? அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் m, அதாவது m ரூட் ஆஃப் 2 நம்பரை பெருக்கிறோம் உள்ள. அப்போ இதை தனித்தனியாக கூட எழுதுக்கலாம். அதே m ரூட் ஆஃப் a. இப்போ மொத்தமா 3 ரூட் ஆஃப் 4 into 6 இருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 4
இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 6 இப்படி பிரிச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதான் இதை சொல்ல வர்றாங்க. 12வது ரூல் என்னன்னா வகுத்தல், மொத்தமா வகுத்தல் எம் ரூட் ஆஃப் டிவிஷன் இருந்தா எம் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை எம் ரூட் ஆஃப் பி இந்த மாதிரி வகுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு ரூட் என் ரூட் ஆஃப் ஏ எம் ரூட் ஆஃப், அதாவது எம்முக்குள்ள என் ரூட் இந்த மாதிரி வந்தா ரூட்டோட வேல்யூ என்ன, ஏ பவர் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 1/n மறுபடியும் இன்டூ 1/m. ஸோ ஆன்சர் இஸ் 1/mn. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் m இன்டூ n a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இதுல டு நாட் அதை தனியா சொல்லியிருக்கேன், இதை கொஞ்சம் கத்துக்கோங்க. இது ஒரு சில எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல டைரக்டாவே தெரியும். அதாவது a பவர் m சரிங்களா, ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்டூ n அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். ஆனா a பவர் m பவர் n இது வந்து ஹோல் பவர், அப்படி இல்லாம வெறும் m பவர்ல என்ன இருந்தா நீங்க இந்த மாடல்ல கன்சிடர் பண்ண கூடாது, ஆன்சர் வராது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பவருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போடணும். இப்போ எக்ஸாம்பிள் 2 பவர் 3 இருக்குன்னு வைங்களேன். இப்போ 2 பவர் 2 ஹோல் பவர் 3னா இது நம்ம எப்படி எழுதுவோம், 2 பவர் 6 எழுதிடலாமா. ஓகே, இதுவே வந்து 2 பவர் 2 பவர் 3னா இது 2 பவர் 3 என்னது, இப்போ 2 பவர் 8. 2 பவர் 6க்கும் 2 பவர் 8க்கும் நமக்கு ஈக்குவலா ஒரு ஆன்சர் யோசிச்சு பாருங்க. நாட் ஈக்குவல் இல்லையா, இதுதான் பிரச்சனை. 2 பவர் 2 ஹோல் பவர் 3னா 2/3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் 2 பவர் 2 பவர் 3 அப்படின்னா அந்த 2 பவர் 3 என்னதுன்னு பார்க்கணும், 8. அதுக்கப்புறம் 2 பவர் 8, அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது நீங்க டோன்ட், அதாவது டு நாட், இது நீங்க பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தவிர பண்ணிடாதீங்க. எது நாட் ஈக்குவல்ன்றதை போட்டு தனியாக எழுதிக்கோங்க. பவருக்கு பவர் வந்தா வேற, பவருக்கு ஹோல் பவர் வந்தா வேற மீனிங், இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல ரெண்டுமே பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவரை நம்ம அப்படியே எடுத்து ஈக்குவல் பண்ணலாம். இது நமக்கு பெரிய பெரிய சம்ல உள்ள ஒரு ரூலா வரும். ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருக்கு, நடுவில் ஈக்குவல் இருக்குன்னா பவரை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அது மாதிரி ரெண்டு பவர் ஈக்குவலா இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டும் சமம்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இதுல இப்போ 2 பவர் 3 ஹோல் பவர் 2வும் 2 பவர் 2 ஹோல் பவர் 3யும் ஈக்குவல் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்போ நம்ம இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 × 2 6 ஈக்குவல் டு 2 பவர் 6 எழுதலாமா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கும் நமக்கு ஆன்சர் மாறும். ஓகேங்களா, இது டு நாட் அப்படின்னு போட்டு ரெண்டே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசிக் அப்படிங்கிறது தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம சம் போறப்ப நிறைய கத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்ல வந்தா எப்படி பண்ணலாம், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவருக்கு பவர் வந்தா எப்படி பண்ணலாம், ரெண்டு வேல்யூ ரூட்ல இருந்து வெளியே எடுத்து மல்டிப்ளை பண்ணா எப்படி பண்ணலாம், அது நம்ம எக்ஸ்பெரிமெண்டா சால்வ் பண்ணும்போது நிறைய கொஸ்டினுக்கு நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அதை அப்படியே பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 இதை என்ன பண்ண போறோன்றதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், 27 பவர்ல மாத்துங்க. 27 3 பவர் 3 எழுதலாமா, ஹோல் பவர் 2/3. இப்போ சிம்பிள் 3யும் 3யும் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஏன்னா இதை நம்ம எழுதும் போது ஆக்சுவலா எப்படி எழுதுவோம், 3 பவர் 3 இன்டூ 2/3 தான் எழுதுவோம். ரெண்டும் கேன்சல் ஆனா 3/2 ஓட ஆன்சர், அதாவது 3 பவர் 2 ஓட ஆன்சர் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 9. அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா, அதாவது 27 3 பவர் 3 இங்க மேல 2/3 இருக்குல்ல, இதுக்கு ஹோல் பவர் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணும்போது 3யும் 3யும் கேன்சல் ஆகும், 3 பவர் 2 தான் வரும், ஆன்சர் 9. இப்போ அடுத்து 1024. இப்போ அந்த 1024 எப்படி எழுதலாம், இங்க பவர்ல இருக்கா, அப்ப என்ன எழுதுவோம்னா 1/1024. ஃபர்ஸ்ட் அதை மாத்தணும், பவர் 4/5. அது மைனஸ் போகணும்னா 1/, எழுதுவோம்ல. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னு யோசிங்க. 1/2 பவர்ல எழுதுறீங்கன்னு வைங்க. 2 பவர்ல எப்படி எழுதலாம், 1024 2 பவர்ல மாத்தி எழுதுங்க. 2 × 2 4, 4 × 2 8, 8 2 16, 16 2 32, 64, 128, 256, 512, 2 பவர் 10 வரை வருது பாத்தீங்களா. இப்போ 2 பவர் 10 சரிங்களா, 1/2 பவர் 10. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 பவர் 2 ஹோல் பவர் 5 இன்டூ 4/5 எழுதலாமா. நான் படிக்கிறது புரியுதான்னு பாருங்க. கரெக்டா அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் கரெக்டா தெரிஞ்சா நீங்க பண்ணுவீங்க. இங்க வந்து 10, அது 2 × 5 பிரிச்சாச்சு. இப்போ இந்த 5 தான் கேன்சல் பண்ணிடலாமே. அப்போ அல்டிமேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன வருது, 1/4 பவர் 4. 4 பவர் 4 ஆன்சர் என்ன, 4 4 16, 16 4 64, 64 4 256. ஆன்சர் 1/256. சரிங்களா, இவ்வளவுதான். இப்போ அடுத்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், பொறுமையா கவனிச்சு எழுதுங்க. இப்போ இதுலயும்
மைனஸ் இருக்கா, இங்க ஒண்ணுமே இல்லாதனால டிவிஷன்ல கொண்டு வந்தோம். இதை நம்ம என்ன பண்றோம், அந்த மைனஸ் போகணும்னா 125/8ன்னு மாத்தி எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் போயிடும், நமக்கு மேல என்ன வரும்னா 4/3ன்ற டேர்ம் தான் வரும். சரிங்களா, இப்போ மைனஸ் போனதுக்கு அப்புறம் 4/3 டேர்ம் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுலையுமே அதாவது 125 5 கியூப்னு எழுதலாம், டிவைடட் பை 8 2 கியூப்னு எழுதலாம். கரெக்டா, அப்போ இது ரெண்டையும் காமனா 5/2 ஹோல் பவர் 3 எழுதிட்டு இன்டு 4/3. இந்த டேர்ம் புரியுதான்னு பாருங்க. கரெக்டா பாஸ் பண்ணி யோசிங்க. 125 5 கியூப் 8 2 கியூப். அப்ப ரெண்டுல இருந்துமே நம்ம வெளியே எடுத்தா எது எடுக்கலாம், கியூப் எடுக்கலாமா, வெளியே 4/3. இந்த 3 இப்ப என்னாச்சு, கேன்சல் ஆச்சு. அப்போ 5/4/2/4. இதை நீங்க அப்படியே விட்டாலும் ஆன்சர் வந்துடும். இல்ல 5/4 ஆன்சர் என்ன, 5/4 ஆன்சர் 5 25, 25 125, 125 625 வருதா. ஓகே, டிவைடட் பை 2/4 2 4 8 16 625/16 கரெக்ட் ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே RS அகர்வால் அண்ட் அரிஹண்ட் புக் தான், 2 தான். அதுல இருந்தா ஃபுல்லா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் எக்ஸசைஸுமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நமக்கு கேட்கற மாதிரி இருக்கோ அந்த சம் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் டெப்தா போனா போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. x⁴ ஈக்குவல் டு 48 டிவைட் பை x⁴3/4. சரி, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் இங்க கொண்டு வருவோமா. அப்போ x⁴1/4 இன்டு x⁴3/4 இஸ் ஈக்குவல் டு 48 இருக்கும். கரெக்டா, சரி. இப்போ நம்ம இதை வேற எப்படி கூட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸோட பவர்ல இது இன்டு தானே இருக்கு நடுவில், அப்ப மேல பிளஸ் பண்ணலாமா, 4/4 ஈக்குவல் டு 48. ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 4/4னா வேல்யூ என்ன வரும், 1 தானே. அப்ப எக்ஸோட வேல்யூ 48. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சது. கொஸ்டினை பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. பட் நீங்க பார்த்தோன்னே கிரிட்டிக்கலா தெரியும். கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு என்ன, என்னடா எக்ஸ் மேலே இருக்கு கீழே இருக்கு, என்ன பண்ண போறோம்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. நமக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக் என்ன, 2 பேஸும் ஈக்குவலா இருந்தா பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 1/4 3/4. அப்போ மொத்தமா என்ன வரும், 4/4. 4/4 கேன்சல் பண்ணா 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 48. புரிஞ்சுதா, சிம்பிள். அடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாஸ் பண்ணி பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த டாபிக் பார்க்காதவங்க கூட பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. பட் பேஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கட் அது இதுன்னு போயிடாதீங்க, கஷ்டப்படுவீங்க. கரெக்டா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ 0.00032 இருக்கா. சரி, இதை நான் வந்து டைரக்டா கேன்சல் பண்ணாம 32/32 32 டிவைடட் பை 5 0 இருக்கா, 10,000 எழுதலாமா. இதானே டெசிமல்ல படிச்சோம். 10,000 ஹோல் பவர் 3/5 எழுதிக்கிறேன் இப்ப. சரியா, இப்போ நான் இதை வேற எப்படி மாத்தி எழுத முடியும்னு பாருங்க. 32 2/5 எழுதலாமா, 32 2/5 எழுதலாம். 10,000 10/5 எழுதலாம். கரெக்டா, 5 0 வருது இல்ல, சாரி 5 0 1 2 3 4 5 0னா 1 லட்சம். அப்போ 1 லட்சத்தை 10/5 எழுதலாமா. இது ரெண்டுக்கும் மேல என்ன இருக்கு, இப்ப மேல ஹோல் பவர் 3/5 இருக்கா. ஓகே, அடுத்த டேர்ம் இதை நம்ம எப்படி எடுத்து மாத்த முடியும், 2ல இருந்து காமனா அதை வெளியெடுக்கலாம். ஜென்ரலா யோசிங்க, 1 டிவைடட் பை அதாவது 2/10 இருக்கும். இதுக்கு வெளியே 5 × 3/5. இப்போ 5 5 கேன்சல். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5 வருமா. ஸோ இதோட ஆன்சர் 1/5 ஹோல் பவர் 3. ஸோ ஃபைனல் என்ன சொல்லலாம், 1/125. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான் ஆன்சர். கரெக்டா இந்த 5 0 பார்த்தோன்னே கீழே கொண்டு வந்து ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 5ல மாற்ற முடியுதா, எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு தான் பார்க்கணும். அதனாலதான் இந்த பவர் அண்ட் இன்டிசஸ் செட்ஸ் அண்ட் ரெடிகல்ஸ் தான் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல டிஎன்பிசியில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, 6வது கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 6 முடிச்சுட்டு 7 8 பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பாருங்க, 256. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 வேல்யூ மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஃபார்மெட்டா மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் 2 ஸ்டெப்பா பண்ணலாம்ப்பா. இது 4 பவராகவும் மாற்றலாம். இது 16 இருக்கிறதுனால இதை 16 பவரா மாற்றலாம். 16 ஸ்கொயர் எவ்வளோ, 16 16 256. கரெக்டா, அப்போ 16 பவர் 2 ஹோல் பவர் 0.16 அப்படின்னு எழுதலாம். இன்டூ 16 பவர் 0.18 அப்படின்னு மாத்துறோம். அப்போ 16ஓட பவர்ல 0.32 இன்டூ 16 பவர்ல 0.18. டோட்டலா என்ன ஆச்சுன்னு பாருங்க. 14ஓட பவர்ல 0.5ன்னு வருது. 0.5னா என்னது, 1/2ன்னு அர்த்தம். 0.5னா என்ன மீனிங், ஆஃப் தானே 0.5 சொல்லுவோம். ஆஃப்னா நமக்கு என்ன லாஜிக்கு, ரூட் 16 வெளியே எடுத்தோம்னா ஆன்சர் என்னது, 4. சரிங்களா, இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லணுமானா தேவையில்லை. இதை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வரணுமானா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கேன். இப்போ நான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதை நான் இங்க எடுக்கும் போதே என்ன எடுப்பேன்னா 4 பவர் 4.
வேற மெத்தட்லையும் பண்ணலாம். இப்போ இந்த 256 இருக்குல்ல, இந்த 256 எடுக்கும் போதே 4 பவர் 4 பவர் 0.16 இன்டூ 4 பவர் 2 பவர் 0.18. டைரக்டா பாருங்க, 4 பவர் 4 16 எவ்வளோ 0.64 இன்டூ 4 பவர் 2 18 எவ்வளோ 0.36. அப்ப 4ஓட பவர்ல 1.00. அப்ப ஆன்சர் 4. இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான், இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். பட் நமக்கு எதை எடுத்தா, என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, எது சின்ன நம்பரோ அதுக்கு கன்வெர்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா 16 4வது வாய்ப்பால வரும், 256 4வது வாய்ப்பால வரும்ல. ஸோ அப்போ இப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி ப்ராப்பராக எழுதிக்குவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நிறைய எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லா டாபிக்கும் மேக்ஸில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். 75 வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் 120 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சொன்ன மாதிரி இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் சமச்சீர் புக் இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது கிராஜுவலாக போகும். ஒரு வாரத்துக்கு 5 வீடியோ, திடீர்னு 3 வீடியோ, ஒரு சில நாள் 10 வீடியோ, ஒரு சில வாரத்தில் எனக்கு எப்போ டைம் இருக்கோ 6வது புக்கை வேகமாக முடிச்சிடலாம். 7 8 போக போக பார்த்தீங்கன்னா அந்த புக்கை முடிச்சு புக் பேக்கே ரீட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் முடிச்சு கொடுத்துறேன் அதையுமே. சரிங்களா? அது 1 இயர் சேலஞ்ச் ஃபுல்லாக. 7வது கொஸ்டின் பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 திரும்ப எடுத்து எழுதிக்கலாமா? 2 பவர் x மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் x பிளஸ் 1 ஈக்குவல் டு 1280. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? ரெண்டுல இருந்து எதையும் காமன் எடுக்க முடியுமா? வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ரா ஒரு +1 -1 சேர்த்துக்கிறேன்னு வைங்களேன். ஏன்னா +1 -1 சேர்க்கறதுனால என்ன ஆகாது, வேல்யூ மாறாது. +உம் மைனஸும் 0 ஆயிரும்ல. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு +1 -1 இப்போ நான் சேர்த்திருக்கேன். எதுக்காகனா இந்த 2 பவர் x மைனஸ் 1 காமனா வெளியே எடுக்கிறதுக்காக. வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல 2 பவர் x மைனஸ் 1 வெளியே வந்துருச்சு. அப்போ வெறும் 1 தான் இருக்கும். பிளஸ் 2 பவர் எக்ஸும் -1 வெளியே வந்துடும். அப்ப இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 2 பவர் 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? 2 பவர் 2 மட்டும் இருக்குமா உள்ள, ஈக்குவல் டு 1280. எப்படி வச்சுன்னு புரியுதா? இந்த எக்ஸ் -1 இது கூட வெளியே வந்துடும். இங்க மேல வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது உள்ள வரும்போது என்ன ஆகும், இது 2 பவர் x மைனஸ் 1, இது 2 பவர் x மைனஸ் 1 பிளஸ் 2 வரும். இந்த 2 தான் அந்த 2. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் வேற என்ன ஸ்டெப் பண்ணலாம்னு யோசிங்க. 1 பிளஸ் 2 பவர் 2 என்னது 4. அப்போ 1 பிளஸ் 4னா இந்த வேல்யூ என்ன ஆகும், இது 5னு மாறுமா? அதாவது நம்ம இப்படியே கூட வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா 2 பவர் x மைனஸ் 1 வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 5னே வச்சுக்கலாமா? 1280. இப்போ கேன்சல் பண்ணா என்ன வருது? இதுல 1 5s are 5, 2 5s are 10, 5 5s are 25, 6 5s are 30. 256 வருமா? ஓகே, இப்போ யோசிங்க. 2 பவர் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 256 2 பவர்ல எழுதுனா எப்படி எழுதலாம்? 2 × 2 4, 8 16 32 64 128, 7 டைம். 8 டைம்னா 256 வருதா? இங்க 8 டைம் 2 பவர் 8. அப்போ ரெண்டு பேஸும் ஈக்குவலா இருந்தா டூ நாட்ல ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, x மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 + 1 9. அவ்வளவுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியதுக்காக பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிருக்கேன். இதெல்லாம் எழுதி வைங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதுல. RS அகர்வால் புக்ல இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? SIO TNPSCO கேட்கலாம். நல்ல கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இதை கூட்டி கழிக்கிற விஷயத்துல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அதை யோசிக்கவே மாட்டோம். அதனால அந்த சம்பளம் எடுத்து பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 8. இப்போ இந்த கொஸ்டினும் அப்படிதான், ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். 1/5 பவர் 3y இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம் அப்படின்னா, இந்த இடத்த அப்படியே வச்சுக்கலாம். 1/5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 8/1000 அப்படியே வச்சுக்கலாமா இதை? ஓகே, இப்போ ரெண்டுல இருந்து எதை வெளியிடுக்கான்னு பாருங்க. இந்த சைடை மட்டும் இப்போ யோசிங்க. 2 கியூப்னா 8, 10 கியூப்னா 1000. அப்போ இதை 2/10 ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த கண்டிஷனுக்கு வாங்க. 1/5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்த கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 1/5 பவர் 3 வருதா? இப்போ லாஜிக்கலா யோசிங்க. 1/5 1/5 ரெண்டு காமனா இருக்கிறதுனால அடிக்கல, காமனா இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கிறது காமனா இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ரெண்டு காமனா இருக்கிறதுனால இதை டேலி பண்ணலாம்ல. 3y ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ ஆன்சர் y ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் ஆன்சர். y ஈக்குவல் டு 1ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? சரி, இப்போ y ஈக்குவல் டு 1 இருக்கு. இது நம்ம பண்றது கரெக்டா அப்படின்னு நம்ம வெரிஃபை கூட பண்ணலாம். இப்போ yக்கு 1 போட்டா இதோட ஆன்சர் என்ன வரும்? 1/5 கியூப்னு தானே வரும். அப்போ இதோட ஆன்சர் 1/125 வருது. சரியா? சரி, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 8/1000 எழுதுவோமா?
இது ஆக்சுவலாக கேன்சல் பண்ணுங்களேன். 8/1000 கேன்சல் பண்ணுங்க, 4/500, மறுபடியும் 4/500 கேன்சல் பண்ணுங்க, 2/250, 2/250 கேன்சல் பண்ணுங்க, 1/125. ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இதை கூட சில பேர் ஆப்ஷன்ல இருந்து பண்ணுவாங்க. ஆப்ஷன்ல ஒய்க்கு பதிலாக 1 போட்டா இங்க என்ன ஆன்சர் வருது, இதே ஆன்சர் இதுக்கு வந்துருச்சுன்னா கரெக்ட், அவ்வளவுதான். இப்போ இதை டேலி பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு 1/125. அப்போ இந்த ஒய்க்கு மேல 3 போட்டா 125 தானே, அப்போ இங்க 1 தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி கூட எடுக்கலாம் ஃப்ரம் ஆப்ஷன்ல இருந்து. சரிங்களா? அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ற வே நம்ம ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம், டைரக்டாவும் பண்ணலாம். 8 கொஸ்டின் பண்ணிருக்கோமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. அடுத்து போக போக கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம கொஞ்சம் ட்ரைன் ஆகிக்கலாம், அடுத்த லெவல் போகணும்ல. இப்போ 243 பவர் n5 இருக்கா. இப்போ 243 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/5. கரெக்டா? 3/5 243 பவர் n/5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் 2n + 1 டிவைடட் பை 9n. 9n அப்படிங்கிறது நம்ம 3 பவர் 2 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம் இன்டூ 3 பவர் n - 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க பேஸ் இருக்குல்ல, பேஸ் எல்லாத்தையும் ஒரே பேஸா கன்வெர்ட் பண்ணுங்க. 3 பவர் 3 இங்க 9ஐயும் 3 பவர் 2 எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பேஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஜிக்குள்ளே வரணும். இப்போ ஃபுல் பேஸ் எடுத்துக்கோங்க, எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. 5 கேன்சல். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3 பவர் n + 2n + 1. இது நியூமரேட்டர். அதே மாதிரி அப்படியே டினாமினேட்டர் வந்தீங்கன்னா 3 பவர் 2n + n - 1. ஸோ அதை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா இதில் மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன பண்றோம்னா நம்ம இந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஹோல் பவர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல வர்றப்போ டிவிஷன்ல கீழே வர்றதையும் மேலே இருக்கிறதையும் நம்ம கேன்சல் பண்ண தெரியணும். ஏன்னா பவரோட பவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் பவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 5 × 1/5 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 3 பவர் ரெண்டுமே 3 தானே, அப்போ ஃபுல்லா ஒரே கான்செப்ட் கொண்டு வாங்க. 3 பவர்ல மேல என்ன இருக்கு, 2n + n + 1 டோட்டலா கூட்டினா என்னாச்சு, 3n + 1 - 3n. இந்த -1 அங்க வரப்ப என்ன ஆகும், +1 மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, 3n கேன்சல் ஆகுது, +1 + 1 கூட்டினா +2. 3 பவர் 2 ஆன்சர் இஸ் 9. எவ்வளவு சிம்பிளா ஆன்சர் வருது பாத்தீங்களா. ஆனா கொஸ்டின் கொடுத்திருக்க லெவல் வந்து பாருங்க 243 பவர் n/5. இந்த கொஸ்டினை பார்த்தாலே பயந்துருவோம். கொஸ்டின் லெவல் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம எடுத்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அட் லாஸ்ட் வந்து பாருங்க 3 பவர் 2 ஆன்சர் இஸ் 9. ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. சரிங்களா? இவ்வளவுதான் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 6 2/3. 6 பவர் 2/3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 6 பவர் 2/3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்டூ இது கியூப் ரூட் ஆஃப் 6 பவர் 7. அப்போ 6 பவர்ல 7 இருக்கு. கியூப் ரூட்னா என்ன சொல்லியிருக்கேன், 1/n கொண்டு வருமா, அப்போ /3 வருமா. ஓகே, டிவைடட் பை 6 பவர் 6/3. ஸோ அப்போ இதோட ஆன்சரை யோசிச்சு பாருங்க. மேல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 6ஓட பவர்ல எடுத்து எழுதுறோம். 6ஓட பவர்ல 2/3 + 7/3 எவ்வளோ, 9/3. மேல 2 + 7 9. பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, மல்டிபிளிகேஷன். ஸோ என்ன பண்றோம், பவரை கூட்டிக்கிறோம். டிவைடட் பை இதை கேன்சல் பண்ணா என்ன வருது, 6 பவர் 2. இதை கேன்சல் பண்ணா 3. அப்போ 6 பவர் 3 - 2 = 6 ஆன்சர் 6. சரியா? 10வது கொஸ்டின். இது 11 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் மாதிரி. அதாவது இது ஸ்கூல் புக்ல நான் அதுக்கு ஒரு லாஜிக்கும் உங்களுக்கு சொல்றேன், கண்ணை மூடிட்டு அதை யூஸ் பண்ணாலே கரெக்டா வரும். இப்போ x = y பவர் a இருக்கா, x = y பவர் a, y = z பவர் b, z = x பவர் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, z = x பவர் c. இந்த இடத்துல z பவர் என்ன இருக்கு, 1 தானே. இதை முதல்ல அப்படியே எடுக்கிறோம், ஒரே ஒரு இதை எடுத்துக்கிறோம், ஒரு ஈக்குவேஷன். z பவர் 1 = x பவர் c அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல x பவர் c க்கு பதிலா x க்கு பதிலா என்ன எடுக்க போறோம், y பவர் a. y பவர் a ஹோல் பவர் c. இதை எப்படி எழுதலாம், y பவர் ac. இப்போ இந்த y க்கு பதிலா z பவர் b எடுக்கிறோம்னு வைங்க, இந்த y க்கு பதிலா. சரிங்களா? z பவர் b எடுக்கிறோம், மேல ac இருக்கு. இப்போ இங்க z பவர் 1 இருக்கு, ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கு, z பவர் 1, z பவர் a b c வந்திருக்கா. அப்போ a b c = 1. இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்க மெத்தட், ப்ரூவ் பண்ண போற வேல்யூ. இதுல நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம், ஷார்ட்டா ஸ்பீடா கத்துக்கணும், பட் 99% எஃபிஷியண்டா இருக்கணும்னா ஒரு மெத்தட் இருக்கு. கேட்டிருக்க கொஸ்டின் இருக்குல்ல, a × b × c, இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல கேட்டா ஆன்சர் 1 100%. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினுக்கு அப்படிதான் வந்திருக்கு. ஒருவேளை 1/a + 1/b + 1/c = என்னன்னு கேட்டா ஆன்சர் 0.
ஓகேங்களா? இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் டாபிக்ல படிச்சிருப்போம். கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. உங்களுக்கு கொஸ்டின் கூட்டல்ல இருந்தா ஆன்சர் 0, பெருக்கல்ல இருந்தா ஆன்சர் 1. இதை நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதான் டெரிவேஷன் ஒன்று சால்வ் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். நம்ம இன்னும் 2-3 செட் டெரிவேஷன் பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுனா 0 வரும், பெருக்குனா 1 வரும். இது மாறவே மாறாது. மாப்பா கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 8 பவர் எக்ஸா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 ஹோல் பவர் எக்ஸ், இதை 2 பவர் ஒய்ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 512 அப்படின்னா 2 பவர்ல 2 4 8 16 32 64 128 256 512 அப்போ 2 பவர் 9 வருமா? ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 2 பவர் 3x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் 9. இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? 3 பவர் 3x plus 2y equal to 3 பவர், இதை 2 எழுதலாமா? 2 into 6 8, 2 into 6 12. அப்போ 3x plus 2y equal to 12. அப்போ இதோட ஆன்சர் 3x plus y equal to 9, 3x plus 2y equal to 12. இப்போ இதுல இருந்து யோசிங்க, x வேல்யூ என்ன பண்ணலாம்? மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒய்யோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்குதா? இந்த 3 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x பிளஸ் 3 ஈக்குவல் டு 9. அப்போ 3x ஈக்குவல் டு 9 - 3 6. கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரியான்னு எப்படி செக் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 8 பவர் 2, 2 பவர் 3. ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 8 2 64 இன்டு 8 ஈக்குவல் டு 512. பிகாஸ் இது 8 கியூபோட ஆன்சர். ஓகே, அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு வெரிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஒய் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ உங்களுக்கு சொல்லித்தர இன்னொரு வே, இவ்வளவு பெருசா பண்ணணுமானா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான கான்செப்ட். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ 2,3, ஆப்ஷன் பி 3,4, ஆப்ஷன் சி 4,5 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. நான் இங்க எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு 3யும் போடுறேன். 2வும் 3யும் போட்டா எனக்கு இந்த 512 வந்துருச்சா? அவ்வளவுதான ஆன்சர். நம்ம இதை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே, அப்புறம் இதுக்கு இதெல்லாம் வரணும். பட் கான்செப்ட் தெரியணும், என்ன ரூல்ன்றது தெரியணும் ஒரு சில இடத்துல. பட் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து போகக்கூடிய வழி கிடைச்சா ஆப்ஷன்ல இருந்து போறது பெஸ்ட் வே. உங்களுக்கு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி 2 ஈக்குவேஷனோ இல்ல எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்கன்னா முடிஞ்ச வரை 4 ஆப்ஷன்ல ஒன்னை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஆன்சர் ஈஸியா வரும். நமக்கு சால்வ் பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கா? அப்ப நீங்க சால்வ் பண்ணுங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்க சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ விச் இஸ் பிக்கஸ்ட் ஒன். ஸோ இதுவும் இந்த மாடல்ல தான் வருது. 2 பவர் 300 இந்த மாதிரி 2 வேல்யூமே 100ல இருக்கா? அப்போ 2 பவர் 3 ஹோல் பவர் 100 பிரிக்கலாமா? இதை 3 பவர் 2 ஹோல் பவர் 100. ஏன்னா பவரோட பவர் நம்ம மல்டிப்ளை தானே ஆகும். 100 போட்டுக்கலாமா? இப்போ இது ரெண்டுல எது பெருசுன்னு பாருங்க. இது 2 பவர் 3னா எவ்வளோ? 8. 2 பவர் 3னா 8, 3 பவர் 2னா 9. இதுதானே பெருசு. ஸோ 3 பவர்ல 200 தானே பெருசு. ஸோ விச் இஸ் பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னா 3 பவர் 200. அப்போ இந்த மாதிரி 2 வேல்யூ பவர்ல கொடுத்து எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் HCF ரெண்டுலையும் காமனா இருக்கிற ஃபேக்டர் இருக்குல்ல, பெரிய நம்பர், அதை வெளியே எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிறத கம்பேர் பண்ணா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ இங்க 300 200 இருக்கு, எனக்கு பார்த்தோன்னே தெரியும் 100 வெளியே எடுக்கலாம்னு சொல்லி. இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 64, இங்க 3 பவர் 32 இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் ரெண்டுல என்ன சொல்ல போறேன்னா 32 வெளியிடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பவர் 64, 3 பவர் 32 இருக்குன்னு வைங்களேன். 2 பவர் இந்த 64 எப்படி பிரிக்கலாம்? 2 into 32. இது 3 பவர் 32. அப்ப இங்க என்னாச்சு? 4, இது 3. எது பெருசு? 4 தான் பெருசு. இப்படி கெஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி பிக்கஸ்ட் நம்பர்ல பெரிய நம்பரை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு உள்ள இருக்கிறத பார்க்க தெரியணும். ஓகேங்களா? அடுத்து 14. ஸோ இதை ஆர்டர்ல அமைக்க சொல்றாங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயுமே நான் உங்களுக்கு சர்ட்ஸ் அண்ட் ரேடிகல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 பவர் 1/4, இது 2 பவர் 1/2, இது 4 பவர் 1/3. இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இன்டூ 4 3 2 3 3 6 6, இங்க 4 4. ஏன் இப்படி பெருக்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கீழே 12 வரணும். 6 பவர் 3/12, 2 பவர் 6/12, 4 பவர் 4/12. இப்ப கீழே ஃபுல்லா 12 வந்துருச்சா டினாமினேட்டர்? அப்போ 12th ரூட்னு அர்த்தம். அப்போ 6 பவர் 3, 2 பவர் 6, 4 பவர் 4. இதுல எது பெருசு? 6 பவர் 3 எவ்வளோ? 216. 6 பவர் 2 பவர் 6 எவ்வளோ? 64. 4 பவர் 4 எவ்வளோ? 4 16, 64, 256. இப்போ இதுல எது பெருசு? பிக்கஸ்ட்னு கேட்டா 256. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறேன். அதாவது ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்கன்னு வைங்க.
ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க. அப்ப இதுல சின்ன நம்பர் எது வரும்? 64. 64 எதோட ஆன்சர்? √2. இதை விட பெரிய நம்பர் எது? 216. அப்போ 4√6. அதை விட பெரிய நம்பர் எது? 3√4. இப்ப டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே மாத்தி எழுத போறோம். பெரிய நம்பர்னா 3√4, சின்ன நம்பர்னா 2√2. ஸோ இதுதான் நமக்கு கிளியரா தெரிய வேண்டிய விஷயம். சரிங்களா? இது ரெண்டும் பவர்ல வந்தாலும் சரி, ரூட்ல வந்தாலும் சரி, விச் இஸ் பிக்கஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். ஓகே, பவர்ல வந்தா HCF எடுத்து எடுக்கணும், ரூட்ல வந்தா 1/ன்னு மாத்தி கீழே இருக்க பவரை ஃபுல்லா ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இப்ப 4, 2, 3க்கு LCM எவ்வளவு? 12. அப்ப ஈக்குவல் பண்ணிட்டு அடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். மொத்தம் ஒரு 20 கொஸ்டின் பார்ப்போம். 15, கொஸ்டின் நம்பர் 15. 289. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289. இந்த கொஸ்டின் தான். அப்போ ஈக்குவல் டு 17 பவர் 1/5 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மேல. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? x/5 எழுதலாமா? ரெண்டு கீழே ஈக்குவலா இருக்குல்ல. அப்போ x/5 ஈக்குவல் டு 2. அப்போ 5 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 2 5s are 10. எக்ஸோட வேல்யூ 10. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 81 பவர்ல 4 இருக்கு. ஸோ ஆன்சர் எப்படி சொல்லலாம்? 9 ஸ்கொயர் பவர் 4 டிவைடட் பை 9 பவர் 5. அப்போ 9 பவர் 8 டிவைட் 2 4s are 8 தானா? அப்போ 9 பவர் 5 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 9 பவர் 8 மைனஸ் 5 3. 9 பவர் 3 எவ்வளோ? 9 9 81. 81 இன்ட்டு 9 729 ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இது பாருங்க, இதுல எது சின்ன பவரோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 9 ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்னா 3 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. 18 நம்ம 3 பவர் 9 இன்ட்டு 2ன்னு பிரிச்சிங்கன்னா 3 ஸ்கொயர் தான் 9 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 பிரிக்கலாம். எப்படி? 9 இன்ட்டு 2 18 பிரிச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா 3 பவர் 16. இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம்? மொத்தமா 3 பவர்ல கொண்டு வாங்க. 2 இன்ட்டு 2 எவ்வளோ? 4 பிளஸ் 2 இன்ட்டு 4 எவ்வளோ? 8. இந்த 16 மேல வந்தா மைனஸ் 16 இன்ட்டு 2 பவர் 4ன்னு வருமா? இப்போ இதோட ஆன்சர் யோசிங்க. 3 பவர்ல மைனஸ் 4, 2 பவர்ல பிளஸ் 4. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2/3 பவர் 4ன்னு எழுதலாமா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். 2/3 பவர் 4. ஓகே, சிம்பிள். இல்லை நான் இதை வேற மாதிரி கேன்சல் பண்றேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பண்ணலாம். எப்படின்னா அந்த 18 பவர் 4 இருக்கு இல்லைங்களா, இதை 9 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து இதை 13, அதாவது 3 பவர் 16 9 பவர் 8ன்னு மாத்திடலாம். சரிங்களா? இப்போ இதில் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும்? 2ம் 4ம் 6. இதில் 6 போனால் 9 பவர் 2 இருக்கும். மேலே 2 பவர் 4, கீழே 9 பவர் 2. அப்போ 2 பவர் 4/3 ஸ்கொயர் தானே 9. அப்போ 3 பவர் 4. இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஸ்பீடாக பண்ண முடிஞ்சா. பட் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, 18வது கொஸ்டின் பாருங்க. 64 நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பவர் 8 ஸ்கொயர் தானே 64. 8 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 டிவைடட் பை 8 பவர் 5. ஸோ 8 பவர் 8/8 பவர் 5. ஸோ 8 பவர் 3 ஆன்சர். 8 கியூப் வந்து 512 வருதா? அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, மேக்ஸிமம் 7வது வாய்ப்பாடு 9வது வாய்ப்பாடுல வருது. ஓகே, எடுத்துக்கலாம். 343 அப்படின்னா 7 கியூப் இன்டூ 7 ஸ்கொயர் டிவைடட் பை 216னா 6 கியூப் இன்டூ 4 ஸ்கொயர் இன்டூ 9 ஸ்கொயர். இதை வேற எப்படி கொண்டு வர முடியும்? அடுத்து பாருங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி வர்றப்போ. அப்போ மேலே 7 பவர் 5 இருக்கு. சரி, ஓகே. கீழே 6 பவர் 3 இன்டூ இது 4 இன்ட்டு 9 எவ்வளோ? 36 தானே. 36னா என்ன எழுதலாம்? இதை 6 ஸ்கொயர் ஹோல் பவர் 4ன்னு எழுதலாமா? 36 பவர் 4. அப்போ 6 பவர் 4. அப்போ மேலே 7 பவர் 5, கீழே 6 பவர் 3. 4 2 8. 8 3 11. 4 36னா 2. ஓகே, அப்ப 7 பவர் 5/6 பவர் 11 இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இதுலயும் நீங்களா பிரிச்சு எழுதுங்க. 16 நம்ம என்ன எழுதலாம்? 4 ஸ்கொயர் 16 இன்டூ 32 எப்படி எழுதலாம்? 32 4 ஸ்கொயர் 16 இன்டூ 2 எழுதலாமா? டிவைடட் பை 9 என்ன எழுதலாம்? 3 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப் இன்டூ 3 பவர் 4. அப்போ மேல ஃபுல்லா 2 பவர்ல மாத்துங்க. 4 ஸ்கொயர்னா 2 பவர் 4
2 பவர், ஏன்னா 2 பவர் 2 தானே 4, இப்போ 4ஆ மாறும். இன்ட்டு இதுவும் அப்போ என்ன ஆகும் 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 1 எதுவுமே இல்லைன்னா கீழே 3 பவர் 5 + 4 9, மேல 2 பவர் 9, கீழே 3 பவர் 9. அப்போ ஆன்சர் 2/3 ஹோல் பவர் 9. கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிள் தான், நம்ம எடுத்துக்கிற வேல தான் இருக்கு. கரெக்டாக பொறுமையாக பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு தெரியலன்னா எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கான்னு பாருங்க. 8 பவர்ல 1/2. இந்த ரூட்னா என்ன மீனிங்? 1/2. ஆல்ரெடி மேல என்ன இருக்கு? 1/3 இருக்கா? 1/3. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுனா கரெக்டா வரும் அப்படின்னு யோசிங்க. 8 பவர்ல 1/6. சரி, இதை நான் இப்போ வேற எப்படி எழுதுறேன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும். இந்த ரூட்டுக்குள்ள பவர் 1/3 இருக்கா? இப்போ இதை நம்ம 8 அப்படின்றத நான் 2 பவர் 3 அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு மேல 1/2 இன்ட்டு 1/3. இப்போ இந்த 3 என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது? இந்த 1/3 இங்க உள்ள இருக்க 3 கேன்சல். அப்போ √2 இதோட ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? கொஸ்டினோட லெவலை புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா நம்ம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு பண்ணுங்க. இப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். 5 பவர் a = 3125. அதாவது 5 பவர் a = 5ஓட பவர்ல எவ்வளவு வரும்னு யோசிங்க. 5 5 5 25, 3 டைம்னா 125, 4 டைம்னா 625, 625 3125, 5 பவர் 5. இப்போ எனக்கு a வேல்யூ 5 கிடைச்சிருச்சுல்ல, இதை கொண்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். 5 பவர் 5 - 3 என்ன? 2. 5 பவர் 2 ஆன்சர் 25. சிம்பிள். ஸோ இங்கே 2 பவர் n, √2 பவர் n அப்படின்னா 2 பவர் n டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். 64 எப்படி எழுதலாம்? 2 பவர் 6. அப்போ இது எப்படி புரியுதா? 2 பவர் n, இந்த ரூட்டோட மீனிங் என்னது? 1/2 தானே. அப்போ n/2. இதுல இருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும்? n/2 = 6. அப்ப n = 6 × 2 12. சிம்பிள். 24 பாருங்க. 2 பவர் x is equal to 32 பவர் 1/3. அப்ப 2 பவர் x equal to 32 ஓட மீன், 32 ஓட வேல்யூ 2 பவர் 5 ஹோல் பவர் 1/3. அப்போ ரெண்டுமே 2 தானே. x equal to இந்த 5 மேல வர்றப்ப என்ன ஆகும்? 5/3. ஸோ ஆன்சர் ஓவர். இது எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பேர் தான் பவர் அண்ட் இண்டிசஸ் அண்ட் சேட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். ஸோ பொறுமையாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாபிக் இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ 2 டைம் கூட பாருங்க. நான் சிம்பிளிஃபிகேஷன் இது 4வது பார்ட். கண்டிப்பாக அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வீடியோ கேட்டீங்க, அதையுமே நான் கேப்ல கொடுக்குறேன். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நான் வந்து ஒரு 8ல இருந்து 10 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேமா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெருசாக டிஎன்பிசிக்கு யோசிக்கவே வேணாம். நம்மளை தாண்டி கொஸ்டினே போகாது வெளியே. சரிங்களா? இது 9th and 10th புக்லையுமே இந்த ஏரியா கவர் ஆகுது. கொஞ்சம் பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்க சம்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்கூல் புக் தனியாக கொண்டு வருவோம். சமச்சீர் புக் கொஸ்டின்ல சமச்சீர் புக் பார்ப்போம். இதுலையுமே நான் 120 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ எனக்கு மேக்ஸ் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ ஸ்கூல் புக் சம்ஸை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டே இருப்பேன். அது வந்து நமக்கு டாபிக் வைஸோ இது வைஸ் வராது. டேரக்டா 6வது புக்ல இருந்து 10வது புக் வர மேக்ஸ் அப்பப்போ ஒரு பயிற்சியா அப்படியே சால்வ் பண்ணி போட்டே வரும். அதை நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நான் முடிக்கிற 120 வீடியோ போதும். மேக்ஸ்ல கண்டிப்பா 25 out of 25 எடுக்கலாம். நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா. எனக்கு ஷார்ட்கட் இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ஷார்ட்கட் எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தான் தேவைப்படும். பட் ஷார்ட்கட்டை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி தான் வேணும். அதை வந்து பிளேடை வச்சு வெட்ட முடியாது. சின்ன பேப்பரை வெட்டுறதுக்கு பிளேடு தான் வேணும். கோடாரி வச்சு வெட்டினா கரெக்டாக வெட்ட முடியாது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஷார்ட்கட்டுக்கும் கான்செப்ட்டுக்கும். அதனால கான்செப்ட் தேவைப்படுற இடத்துல கான்செப்ட் வேணும், ஷார்ட்கட் தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட் வேணும். பட் எல்லா இடத்துக்கும் ஷார்ட்கட் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் எல்லா இடத்தையும் கான்செப்ட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். டைம் அதிகமாகிறதுனால அந்த இடத்துல ஷார்ட்கட் எடுத்துக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கோடாரி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணலாம். நமக்கு ஷார்ப்பா வேணும்னா அந்த இடத்துல பிளேடு யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மரத்தை கட் பண்றதுக்கு கோடாரி மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர பிளேடு யூஸ் ஆகாது. அதே தான் பெரிய கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கான்செப்ட் தான் வேணுமே தவிர ஷார்ட்கட் யூஸ் ஆகாது. ஆனா ஷார்ட்கட்ல பண்ற விஷயத்த கண்டிப்பா பெரிய கான்செப்ட் வச்சும் பண்ண முடியும். பட் நமக்கு டைமிங் தேவைப்படுறதுனால அந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்றோம். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.